மகர் ரேட்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. மகர் வந்துட்டு அதிகமாக கேட்குறாங்க. இப்போ நம்ம ஊர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பவுன் 20 பவுன் அந்த ரேஞ்சுக்கு வந்து நிற்கிது. அப்போ இப்படி இருக்க போகும்போது அப்போ கல்யாணன்றது பல பேரோட வாழ்க்கையில் கனவாகவே போயிடுமா? இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி மகனுடைய தன்மை அதிகமாகிட்டு தான் இருக்குது. அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவும் முடியல. இது எப்படின்னா, அந்த மகர் கேட்கறது யார் அப்படின்னு கேட்டால் ஒரு பெண், அந்த பெண்ணினுடைய வழிகாரராக இருக்கக்கூடிய தந்தையோ அல்லது பாட்டனாரோ இவங்கெல்லாம் அவங்களுடைய சகோதரர்கள் இவங்க தான் அந்த மகரை கேட்பாங்க. நீங்கள் இவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா, அந்த பெண்ணுக்கு சார்பாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய வழிகாரர்களாக குடும்பத்தினராக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்கிறது, உங்கள் வீட்லேயும் ஆம்பளை பிள்ளைகள் இருப்பாங்க, அதை நீங்கள் யோசிங்க. உங்கள் வீட்லேயும் அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டியது வரும். அப்போ நீங்கள் என்ன அடுத்தவங்களுக்கு பட வைக்கிறீங்களோ அதை ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கமா ததீனு துதானமா அரபியில் ஒரு பழமொழி, அது உங்களுக்கே சேரும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட நம்ம மகர் கேட்குறோம், இந்த மாப்பிள்ளை நீங்கள் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? இவர் நல்லவர், இவர் மனைவியை வச்சு காப்பாற்றுவார், இவர் தன்னுடைய பிள்ளையை பாதுகாத்துக்கிடுவார் அப்படிங்கிற அடிப்படையில் கேட்குறேன். அதுதானே உங்களோட மெயின். காலமெல்லாம் கண் கலங்காமல் தன் பிள்ளையை பாதுகாத்துக்கிடுவார் அப்படிங்கிறதுனால தானே அவர் கையில் அந்த பிள்ளையை ஒப்படைக்கிறீங்க. அப்படின்னு வரும்போது அவரால் என்ன மகர் கொடுக்க முடியுமோ அதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும்.